بسم الله الرحمن الرحيم أوصيكم وإياي أولا بتقوى الله. புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய ஸலாத்தும் சலாமும் நம் எதிலும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் நடிச்சுவட்டைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நபித்தோழர்கள் நபித்தோழியர்களின் மீதும் தாபிஊன்கள் தபூ-தாபிஈன்கள் இமாம்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் நம் அனைவரின் குடும்பத்தார்கள் மீதும் இந்த உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஒரு சிறந்த நாளான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய வணக்க வழிபாட்டினை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நாமெல்லாம் இறைவனுடைய இறை இல்லத்திலே அவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது எண்ணத்திற்கும் செயலுக்குமான கூலியை பரிபூர்ணமாக தருவானாக என்ற பிரார்த்தனையோடு எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா நிலையிலும் நம்மை படைத்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரப்பை அஞ்சி வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை முதற்கண் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக என்னுடைய குதுபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்து துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10வது நாளையும் அந்த பிறநாளை சிறப்பான ஒரு முறையிலே கடந்தவர்களாக நாம் எல்லாம் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நாம் செய்த அமல்களையும் நாம் கொடுத்த உதூஹியாக்களையும் தியாக பிராணிகளையும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நம்மிடமிருந்து அங்கீகரிக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை எப்பொழுதும் நம்முடைய துஆக்களிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்து விட்டாலே நமக்கு மத்தியிலே ஒரு தூதரை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கும். துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்பித்த நாள் முதல் பெருநாளினுடைய தினம் வரையிலும் அந்த தூதரை பற்றியும் அந்த தூதர் செய்த தியாகத்தையும் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதை பற்றியும் பல உரைகளில் பல கட்டுரைகளில் புத்தகங்களில் இப்படியாக இந்த நாட்கள் முழுவதுமே அந்த தூதரனுடைய வாழ்க்கையை பற்றி தான் நாம் கேட்டிருப்போம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் கொண்டாடக்கூடிய அந்த பெருநாள் என்பது அந்த தூதர் அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்த்திய அந்த தியாகத்தை நினைவூட்டும் விதமாக தான் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நமக்கு இந்த ஒரு நாளை பெருநாளாக ஆக்கி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இந்த மாதத்திலே அவரை பற்றி அதிகமாக பேசப்படுவதும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களும் படிப்பினைகளையும் நாம் படித்துக் கொள்வதும் நம் மீது இருக்கக்கூடிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்பார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நபியை பொறுத்தவரையில் இந்த மாதத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த தியாகத்தை பற்றி நமக்கு மத்தியிலே பேசப்பட்டிருக்கும். அதே போன்று அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த தாவா, அவருடைய அழைப்பு பணி இந்த சமூகத்திலே எப்படி இருந்தது என்பதை பற்றி நமக்கு மத்தியிலே பேசப்பட்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த நபி வெறுமனே அழைப்பு பணிக்காக மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறார் அல் குர்ஆனிலே. அந்த நபி வெறுமனே அவருடைய தியாகத்திற்காக மட்டும்தான் அந்த அல் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறாரா? அதை தாண்டி அந்த நபியினுடைய வாழ்க்கையிலே நமக்கான வேறு சில பாடங்கள் இல்லை என்று பார்த்தால்
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தூதர்? அகில உலக மக்கள் அனைவருக்குமே அவர் ஒரு அருட்கொடை. நம்மை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக ரப்பல் ஆலமீன் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது பல வசனங்களிலே இவ்வாறாக சிலாகித்து பேசுகிறான். ஆனால் அந்த தூதரிடத்திலே, அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன செய்தி என்றால், ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் பாருங்கள். அது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம். திட்டமாக நபியே, உமக்கு அந்த இப்ராஹீமினுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எப்படி? நமக்கு எப்படி நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறதோ, அதே போன்று தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது? இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது என்பதாக ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே பேசுகிறான். அப்படி என்றால் முன்மாதிரி என்பது வெறுமனே தியாகத்தில் அல்ல, முன்மாதிரி என்பது வெறுமனே தஅவாவில் அல்ல. மாறாக நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த மிக பெரிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. இதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மக்களிலேயே தனக்கு நண்பனாக ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு செயலை செய்ததால் தான். இந்த ஒரு செயல்தான் அல்லாஹ்விடத்திலே அந்த நபியை மிகவும் நெருக்கமாக ஆக்கி வைத்தது. அது தாவா அல்ல, அது அவர் செய்த தியாகம் அல்ல. அதையும் தாண்டி அவர் அவருடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு சில பிரார்த்தனைகள். சூரா இப்ராஹிம் என்கின்ற அந்த அத்தியாயத்தை எடுத்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு சில பிரார்த்தனைகளை நினைவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த பிரார்த்தனைகளை எடுத்து நாம் வாசித்து பார்க்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், அந்த பிரார்த்தனைகளை நாமும் மனதிட வேண்டும். இந்த ஒரு பிரார்த்தனைகள் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று சொன்னால், இப்படி ஒரு அடியான் தன்னுடைய ரப்போடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியுமா என்ற அளவிற்கு அந்த பிரார்த்தனைகளிலே இருக்கக்கூடிய வாசகங்கள் அவ்வளவு அழகான வாசகங்கள். சராசரி மனிதர்கள் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை போன்று கண்மூடித்தனமான ஒரு பிரார்த்தனையாக அந்த தூதனுடைய பிரார்த்தனை இருக்கவில்லை. அவருடைய நபி, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரசூல், ஒரு தூதராக இருந்தும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு சில பிரார்த்தனைகளை ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, தியாகத்திற்கு மாத்திரமல்ல, தஅவாவிற்கு மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட துஆக்களுக்கும் அந்த தூதரை, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? வரிசையாக அந்த அத்தியாயத்திலே பேசி காண்பிக்கின்றான் பாருங்கள். வஇத் கால இப்ராஹிம், நபியே, இப்ராஹிம் செய்த அந்த பிரார்த்தனையை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதை நினைத்து பாருங்கள். தூதரை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். என்ன செய்தார் அவர்? ரப்பி, என்னுடைய இறைவா, இஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, இதோ இந்த நகரத்தை பாதுகாப்பான ஒரு நகரமாக ஆக்குவாயாக. இறைவா, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நகரத்தை பாதுகாப்பான ஒரு நகரமாக ஆக்குவாயாக. அதற்கு அடுத்த ஒரு வாசகத்தை பேசுகிறார், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார் பாருங்கள்.
வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இறைவா, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வழிபாட்டை விட்டும், நாங்கள் சிலைகளை வழிபடுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எப்படிப்பட்ட தூதர்! தன்னுடைய வாழ்நாளிலே சிலைகளுக்கு எதிராக சூழ்ச்சியை செய்து அந்த மக்களுக்கு மத்தியிலே தைரியமாக தலை தூக்கி நின்ற ஒரு தூதர் செய்யக்கூடிய பிரார்த்தனை. மக்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ்வை மாத்திரம்தான் மக்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத சிலைகள் இந்த நகரத்திலே வணங்கப்படக்கூடாது என்பதற்காக கோவிலுக்கு செல்கிறார். மக்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருந்த அந்த சிலைகள் அனைத்தையும் கோடாரியை கொண்டு அத்தனையும் உடைத்து விடுகிறார். உடைத்து விட்டு அங்கு இருக்கக்கூடிய பெரிய சிலையினுடைய கழுத்திலே கோடாரியை தொங்க விட்டு அந்த மக்களுக்கு அப்படி ஒரு தாவாவை செய்த ஒரு தூதர் என்ன பிரார்த்தனை செய்கிறாரு? வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். நானும் என்னுடைய பிள்ளைகளும் சிலை வழிபாட்டிலே விழுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், ஓரிரை கொள்கையை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை இந்த கொள்கையிலே மரணம் வரை நீடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருப்போம். ஈமான் என்பதும் நம்முடைய உள்ளத்தினுடைய கட்டுப்பாடு என்பதும் இறைவனுடைய கருத்தில் தானே இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இந்த ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாதவர்களுக்கு வழிகேடுதான். இதுவெல்லாம் வாரம் வாரம் ஜுமாக்களிலே பேசப்படக்கூடிய உரைகளிலே சொல்லப்படக்கூடிய வாசகங்கள் தான். ஆனால் வெறுமனே அது அரபியில் சொல்லப்படுவதால் காதுகளிலே கேட்டுவிட்டு நாம் சென்று விடுகிறோமே தவிர அதனுடைய அர்த்தங்களை நாம் உணரவில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஹிதாயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதோ ஒரு கட்டத்திலே இந்த ஹிதாயத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து ரப்புல் ஆலமீன் எடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், ஓரிரை கொள்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஏதோ ஒரு நோயை ரப்புல் ஆலமீன் தந்துவிட்டு சோதனையை தர வேண்டும் என்று நாடிவிட்டால், அல்லாஹ்விடத்திலே கேட்டு கிடைக்கவில்லை என்று ஏதோ ஒரு இறைவைப்பின் பக்கம் ஷிர்கின் பக்கம் நாம் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால், அன்பார்ந்தவர்களே, அந்த நிலையிலே நாம் மரணித்து விட்டால் நாளை மறுமையினுடைய நிலை நமக்கு என்ன? அதனால்தான் தூதராக இருந்தாலும் சிலைக்கு எதிராக பெரிய பெரிய காரியங்களை செய்திருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த தூதர் கரங்களை ஏந்தி ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். இறைவா, நான் சிலை வழிபாட்டிற்கு சென்று விடக்கூடாது, என்னுடைய சந்ததிகளும் சிலைகளை வணங்கிடக்கூடாது என்று அந்த நபி பிரார்த்தனை செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது அந்த நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம். ஹிதாயத்தில் இருக்கிறோம், தொழுகையாளிகளாக இருக்கிறோம், நன்மைகளை செய்கிறோம், தான தர்மத்தை கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று கொடுப்பது முக்கியமல்ல. இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமல்கள் அனைத்துமே அதனுடைய இறுதியை பொறுத்துதான் கணக்கிடப்படுகிறது. நாம் வாழும் பொழுது எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. அதுவெல்லாம் சொர்க்கத்திலே நமக்கு உண்டான அந்தஸ்துகளை தேர்வு செய்வதற்காக நாம் சம்பாதிக்கக்கூடிய நன்மைகள், நமக்கான இடத்தை தேர்வு செய்வதற்காக நாம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல அறங்கள். அது நம்மை சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் மரணிக்கக்கூடிய அந்த மரண தருவாயிலே நாம் இன்று இருக்கக்கூடிய இதே கொள்கையோடு, இதே ஈமானிய உறுதியோடு, இதே தௌஹீதோடு தான் நம்முடைய உயிர்கள் நம்முடைய உடலில் இருந்து கைப்பற்றப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நாள் தௌஹீத் அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த சமயத்திலே தௌஹீத் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் நரகம்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். தொடர்ச்சியாக அந்த நபி பிரார்த்தனை செய்த இன்னொரு பிரார்த்தனையை ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். அவர் பிரார்த்தனை செய்கிறார், பாருங்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. நானும் என்னுடைய சந்ததிகளும் ஒரு
பள்ளத்தாக்கிலே இருக்கிறோம். இந்த பள்ளத்தாக்கை பொறுத்தவரையிலே இது புனிதமிக்க உன்னுடைய வீட்டிற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனையை பாருங்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், என்னுடைய சந்ததியை யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. மக்களுடைய உள்ளத்திலே அவர்களின் மீது பாசத்தை ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை நீ வழங்குவாயாக என்று 3 பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் சந்ததிகளுக்காக. முதலிலே அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன? இறைவா, என்னுடைய சந்ததியை நான் ஒரு பள்ளத்தாக்கிலே விட்டு செல்கிறேன். இது உன்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அவர்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நீ ஆக்குவாயாக என்று தொழுகைக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். நபியினுடைய குடும்பம் தானே, நபியினுடைய சந்ததி தானே, எப்படி அல்லாஹ்வை மறந்து வாழ்வார்கள், எப்படி தொழாமல் இருப்பார்கள்? இதையெல்லாம் அந்த தூதர் யோசிக்கவில்லை. அந்த இடத்திலே அவர் கேட்ட ஒரே பிரார்த்தனை, என்னுடைய சந்ததி தொழுக வேண்டும், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்கிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தொழுகைகளை பற்றி நமக்கு தெரியும். நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய தொழுகையை பற்றி நமக்கு தெரியும். எவ்வளவு பலவீனமான ஓட்டைகள் நிறைந்த தொழுகையை சுமந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும்? எத்தனை முறை தொழுகையிலே சிந்தனைகள் மாறி போகும் பொழுது தொழுகை முடிந்த மாத்திரத்திலேயே இறைவனிடத்திலே கையேந்தி, இறைவா, துஹரை நான் தொழுதேன், அசரை நான் தொழுதேன், தொழுத அந்த தொழுகையிலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் தொழுதேன், இதற்காக என்னை மன்னித்து இந்த தொழுகை ஏற்றுக்கொள்வாயாக, அடுத்த ஒரு தொழுகையை பரிபூர்ணமான முறையிலே தொழக்கூடிய ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தி தருவாயா என்று நம்மள எத்தனை நபர்கள் நம்முடைய தொழுகைகளுக்காக பிரார்த்தனை செய்திருப்போம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகைக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். தன்னுடைய சந்ததி தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அடுத்து என்னது? எல்லா மக்களும் நேசிக்கக்கூடியவர்களாக அவர்களை நீ ஆக்கு. இது ஒரு சிறந்த பிரார்த்தனை என்பார்களே. நமக்கு பின்னால் நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த உலகத்திலே யாருமே கிடையாது, அல்லாஹ்வை தவிர்த்து. அப்படி இருக்கும் பொழுது பின்னால் வரக்கூடிய மக்கள் நம்முடைய சந்ததிகளை அனுசரித்து நடக்க வேண்டும், அவர்களோடு பாசமாக நடக்க வேண்டும் என்கின்ற எதிர்கால சிந்தனையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளிலே இது போன்ற வாசகங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பவர்களே. இப்ராஹிமுடைய நபி அவருடைய அந்த காலத்தை விட்டு விடுங்கள், இது நம்முடைய காலத்தை நினைத்து பாருங்கள். வாழும் பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்கள் உட்பட துரோகம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நம்முடைய சந்ததியினுடைய பாதுகாப்பிற்காக இறைவனை நாம் தான் பொறுப்பு சாட்ட வேண்டும், இறைவனிடத்திலே நாம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாட்டினுடைய நிலை, நம்முடைய மாநிலத்தினுடைய நிலை, நாம் வாழக்கூடிய ஊருடைய சூழல்கள் எல்லாமே மிக மோசமாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்தும் கூட நம்முடைய சந்ததியினுடைய பாதுகாப்பிற்காக இன்னும் நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யாதவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நிலைகளை சற்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்தது பிரார்த்தனை செய்கிறார்கள், ஒரு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கியிருவா. அத்தோடு நிறுத்தவில்லை. எதற்காக வாழ்வாதாரம் வழங்கப்பட வேண்டும்? லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நீ வாழ்வாதாரத்தை தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தால் இறைவனை மறந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த சிந்தனையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக மிக கவனமாக இருந்தார்கள். அப்படி என்றால் அந்த தூதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய
அழகிய முன்மாதிரிகளிலே மிக சிறந்த முன்மாதிரிகள் இது போன்ற பிரார்த்தனைகள் என்பார்கள். அடுத்த வசனத்தில் அவர் செய்த பிரார்த்தனை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள். ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின். நபி செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை, எங்கள் இறைவா, இன்னக தஅலம், நீ நிச்சயமாக அறிவாய், மா நுஃபி வ மா நுஅலின், நான் எதை மறைத்து வைத்திருக்கிறேனோ, எதை நான் வெளிப்படுத்துகின்றேனோ எல்லாவற்றையும் நீ அறிவாய் என்கின்ற அந்த தக்வாவுடைய ஒரு பிரார்த்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பார்களே. இப்ராஹிம் நபியோட வாழ்நாளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை பாவங்களுக்கு இடமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற நபிதான் அவர். ஆனால் அந்த நபி இறைவனிடத்திலே தன்னை சரணடைய செய்கிறார், இறைவனிடத்திலே மண்டிடுகிறார், தன்னுடைய பலவீனத்தை இறைவனுக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறார். இறைவா, நான் மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றையும் நான் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் நீ அறிந்தவனாக இருக்கிறார் என்று அந்த நபி தன்னுடைய பலவீனத்தை இறைவனுக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, மறைமுகமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை எடுத்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் நாம் பட்டியலிட ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நம்மிலே யாரும் சொர்க்கம் செல்வதற்குண்டான எந்த ஒரு சூழலும் இல்லாத தனிமையை தான் நாம் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி தனிமையிலே பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு நம்முடைய தனிமையை நினைத்து அஞ்சி இறைவனிடத்திலே கண்ணீர் சிந்தி பாவ மன்னிப்பு தேட வேண்டிய இடத்திலே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பார்களே. இதற்கு அடுத்த வசனம் இதுதான் என்பார்களே, சிறந்த ஒரு வசனமாக நான் பார்க்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி, அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். நான் வயது முதிர்ந்த ஒரு சூழலிலே இருந்த போதிலும் எனக்கு அன்பளிப்பாக இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வழங்கினான். அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்று தனக்கு வழங்கப்பட்ட குழந்தைகளுக்காக இறைவனிடத்திலே நன்றி செலுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்மிலே எத்தனை நபர்கள் குழந்தை பெற்றெடுத்ததற்காக இன்று வரை அதை நினைவு கூர்ந்து அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டும் கேட்காமலும் நமக்கு குழந்தையை வழங்கிய இறைவன், குழந்தைக்கு ஆரோக்கியத்தை வழங்கிய இறைவன், அந்த குழந்தையை இந்நாள் வரை வளர்த்து அவர்களை வளர வைக்கக்கூடிய சூழலை, வாழ்வாதாரத்தை தந்த அந்த இறைவனுக்காக எத்தனை முறை அதற்காக நன்றி செலுத்தி இருப்போம் என்பார்களே. பிள்ளைகள் வழிகட்டில இருக்கிறார்கள், நம்முடைய பேச்சுக்கு கட்டுப்படவில்லை, எப்படியோ வாழ்கிறார்கள், அது இரண்டாவது. குழந்தை பாக்கியம் ஒன்று இருந்ததால் தான் இன்று சமூகத்திலே நாம் எல்லாம் குழந்தைகளை பெற்றெடுத்த தந்தைகள் என்கின்ற அந்த பெருமையோடு நடந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக எத்தனை முறை அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இருப்போம் என்பார்களே. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இரு பிள்ளைகளுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிள்ளைகளை அவருக்கு வழங்கியதற்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நபியாக இருந்திருக்கிறார் என்பார்களே. நம் நபியிடமிருந்து இந்த நன்றி செலுத்துதல் என்கின்ற இந்த குணத்தை தான் நாம் அழகிய ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, அடுத்த ஒரு சில பிரார்த்தனைகளை செய்கிறார். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. ஒரு முறை செய்யவில்லை, மீண்டும் செய்கிறார். ரப்பி ஜஅல்னி, இறைவா எங்களை நீ ஆக்கு, முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என்னையும் என்னுடைய சந்ததியும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார் அந்த தூதர் தொழுகைக்காக. ஏனென்றால் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை தூதர் உணர்ந்திருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அல்லாஹ்விற்காக ஒரு அடியான் எவ்வளவு பெரிய அமல்களை செய்தாலும்
தொழுகையை தன்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக நிலைநாட்டுவதை போன்று வேறு எந்த அமல்களும் வராது. காரணம், நாளை மறுமை நாளிலே எழுப்பப்பட்ட உடனே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய, கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும் என்று சொன்னால் அது அஸ்ஸலா, இந்த தொழுகையை பற்றிதான் என்பதை அந்த தூதர் புரிந்திருந்ததால் தான் தன்னுடைய வாழ்நாளிலே எல்லா சூழல்களிலும் இந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், தொழுகையிலே சரியாக இருக்க வேண்டும், தொழுகையை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு மாத்திரமல்ல தன்னுடைய சந்ததிகளும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையை அந்த தூதனுடைய வாழ்க்கையிலிருந்து பாடத்தை படித்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இன்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தொழுகையினுடைய அந்த சீரமைப்பிற்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பார்களே. அதே போன்று அந்த தொழுகையை சீரமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அதை சரியான முறையிலே நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது ரப்பனா வ தகப்பல் துஆ, எல்லா பிரார்த்தனைகளையும் செய்துவிட்டு இறைவா எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக என்று அடுத்து ஒரு பிரார்த்தனை செய்கிறார். பாருங்கள், ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இறைவா எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, வலில் முஃமினீன, முஃமின்கள் அனைவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நபியாக இருந்திருக்கிறார். தனக்கு மாத்திரம், தன்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் பிரார்த்தனைகளை செய்துவிட்டு கலைந்து செல்லக்கூடிய நபர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒட்டுமொத்த முஃமின் சமூகத்திற்குமே பாவமன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நபராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு என்று மாத்திரம் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூக சிந்தனையோடு அந்த தூதர் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாவமன்னிப்பை தேட இருக்கிறார்கள். நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில என்ன பாவங்களை செய்திருப்பார்கள் சொல்லுங்கள். ஆனால் தங்களுடைய பாவத்திற்கு உண்டான மன்னிப்பை இறைவனிடத்திலே தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு கட்டத்திலே, ஏதாவது ஒரு சூழலிலே இறைவனை நாம் மறந்திருக்கலாம், இறைவனுக்கு மாறாக நாம் நடந்திருக்கலாம், இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக நாம் இருந்திருக்கலாம் என்பதை அஞ்சிதான் அந்த தூதர்கள் எல்லா நபிமார்களும் பாவமன்னிப்பை தேட இருக்கிறார்கள். இன்று தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது, நம்முடைய வியாபாரத்திலே ஹராம் கலந்திருக்கிறது என்பதால் தெல்ல தெளிவாக தெரிகிறது, நாம் சாப்பிடக்கூடிய உணவிலே ஹராம் கலந்திருக்கிறது என்பதால் தெல்ல தெளிவாக தெரிகிறது, நாம் பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, கேட்கக்கூடிய காட்சிகளிலே ஹராம் கலந்திருக்கிறது என்பதால் இவைகள் அனைத்தையும் தெரிந்தும் கூட அந்த ஹராமிலிருந்து வெளியே வருவதற்குண்டான எந்த ஒரு சூழலையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு ஹராம்களை செய்துவிட்டும் கூட இறைவனுக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுது நம்முடைய கண்கள் கண்ணீர் வடிக்கவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை படைத்த இறைவனை நாம் சரியான முறையிலே அஞ்சாத அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்பார்களே, எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணமாக தான் இந்த பாவங்களை செய்கிறோம். எவ்வளவு விஷயங்களிலே பொறும்போக்காக இருக்கிறோம். நன்மைகளை செய்வதிலே பொறும்போக்கு, தொழுகையிலே பொறும்போக்கு, ஜமாத்துகளிலே பொறும்போக்கு, இவ்வளவு பொறும்போக்குகளை மாற்றத்திலே காட்டியும் கூட பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்தும் கூட அந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி கண் கலங்கி பாவமளிப்பு தேடக்கூடிய ஒரு சூழல் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குரியதான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்திற்காகவும் முஃமின் சமூகத்திற்காகவும் பாவமன்னிப்பை தேடி இருக்கிறார்கள். யௌம யகூமுல் ஹிசாப், எப்போ நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே நிப்பாட்டப்படும் பொழுது அந்த நாளிலே அவர்களுடைய பாவங்களை, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறைவா என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக பெரிய ஒரு பாடம், ஒரு படிப்பினை, ஒரு அழகிய முன்மாதிரி என்னவென்று சொன்னால் இறைவனோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய இந்த பிரார்த்தனை, துஆ என்கின்ற இந்த தொடர்பு தான். அன்பார்ந்தவர்களே,
இது வெறுமனே இப்ராஹிம் சூரா இப்ராஹிம் என்கின்ற அத்தியாயத்திலே ரப்புல் ஆலமீன் பதிவு செய்த ஒரு சில பிரார்த்தனைகள் தான். இது அல்லாத வேறு வேறு அத்தியாயங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் எல்லாம் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு கூறுகிறார். பெரும்பாலும் இப்ராஹிம் நபியை பற்றி பேசக்கூடிய இடங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அந்த சம்பவத்திலே, அந்த நிகழ்விலே, அந்த வரலாற்று செய்திகளிலே ஏதாவது ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக இருந்தே இருக்கும் அன்பார்ந்தவர்களே. காரணம், முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை இறைவனோடு தொடரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டதால் தான் இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இந்த இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான். இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக அந்த நபி மாறினார் என்று சொன்னால் எல்லா சூழலிலுமே இறைவனை நினைவு கொள்ளக்கூடியவராக, இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவராக, தன்னுடைய பலகீனத்தை இறைவனுக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நண்பர்களே. எனவே அந்த நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு அழகிய முன்மாதிரியை நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு நாமும் நம்மை படைத்த இறைவனோடு அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனிடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை ரப்புல் ஆலமீன் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். الحمد لله الذي هدانا لدين الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله وما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதலாவது குத்பாவில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே இறைவனிடத்திலே செய்த ஒரு சில பிரார்த்தனைகளை சுருக்கமாக நாம் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, இதுவெல்லாம் அல் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் பதிவு செய்து நமக்கு பாடமாக சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால், இது போன்ற பிரார்த்தனைகளை நாம் மனனம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட மொழிகளிலே, தமிழாக இருந்தாலும் நம்முடைய தாய்மொழிகளிலே நாம் பிரார்த்தனைகள் செய்வதை காட்டிலும் இது போன்று நபிமார்கள் செய்த அந்த அழகிய வார்த்தைகளை உள்ளடக்கிய பிரார்த்தனைகளை நாம் செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக இறைவனிடத்திலே பதிலளிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. காரணம் என்ன? நபிமார்கள் செய்த அந்த பிரார்த்தனைகள் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகளிலே அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு அழகான ஒரு அமைப்பிலே இருக்கிறது. பொதுவாக இறைவன் அழகிய விஷயங்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த பிரார்த்தனைகளை நாம் மனனம் செய்து இறைவனிடத்திலே அதை பொருள் உணர்ந்து நாம் கேட்கும் பொழுது கேட்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறார். இது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு நாளுமே நாம் பின்பற்ற வேண்டிய, சொல்ல வேண்டிய, நடைமுறையிலே நாம் ஓத வேண்டிய பல துஆக்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை என்னென்ன துஆக்களை எல்லாம் நாம் ஓத வேண்டுமோ அந்தந்த இடத்திற்கு ஏற்ப, அந்தந்த சூழலுக்கு ஏற்ப, சாப்பிடும் போதாக இருக்கட்டும், கழிவறைக்கு செல்லும் போதாக இருக்கட்டும், பள்ளிக்கு வரும் பொழுதாக இருக்கட்டும், இப்படி எல்லா சூழல்களுக்குமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு புத்தக வடிவத்திலே, ஆப்புகளினுடைய வடிவத்திலே இன்று நம்முடைய கடன்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த துஆக்களை மனனம் இடுவதிலோ, அதை அல்லாஹ்விடத்திலே கேட்பதிலோ, அதனுடைய பொருள்களை புரிந்து கொள்வதிலோ, அதை படிப்பதிலோ நாம் ஆர்வம் காட்டாத ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, துஆ என்பது ஒரு இபாதத். இன்று நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் மட்டும்தான். வேறு எதுவுமே நம்மை இந்த சூழலிலே, இந்த காலகட்டத்திலே ஆபத்துகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்க போவது கிடையாது. நம்முடைய வீரமோ, நம்முடைய பலமோ,
நம்முடைய பொருளாதாரமோ செல்வமோ நம்முடைய பிள்ளைகளோ பெற்றோர்களோ யாருமே இன்று நம்மை பாதுகாக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுமே ஒருவருடைய பாதுகாப்பை நாடிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் எல்லோரையும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் என்பது படைத்த ரப்பிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ரப்போடு நம்முடைய தொடர்புகளை இந்த பிரார்த்தனைகளின் வாயிலாக நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை தான் இன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்நாளிலிருந்து நாம் பாடமாக படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பார்களே. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னுடைய அடியான் உங்களிடத்திலே வந்து என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் என்னுடைய அடியானுக்கு மிகவும் சமீபமாக தான் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி. ஈமானோடு என்னிடத்திலே அவன் அழைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனைகளுக்கு நிச்சயமாக நான் பதிலளிக்கிறேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம்? பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்திலே, துஆ கேட்கக்கூடிய விஷயத்திலே குடும்போக்காக இருக்கிறோம். ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு தேவை வரும் பொழுது ரப்பிடத்திலே மன்றாடி கேட்கிறோமே தவிர நம்முடைய வாழ்நாளினுடைய ஒரு பகுதியாக இந்த பிரார்த்தனை நாம் இன்னும் ஆக்கிக் கொள்ளவில்லை. ஆனால் நபிமார்கள், அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் அனைவருமே பிரார்த்தனை என்கின்ற அந்த விஷயத்திலே மிக மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ரப்பிடத்திலே கேட்டால் மாத்திரம்தான் நாம் கேட்டது நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலே நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு யாருக்குமே எந்த விதமான சக்தியும் ஆற்றலும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். எனவே அவர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய பகுதியாக பிரார்த்தனைகளை ஆக்கிக் கொண்டார்கள். இன்று நாம் பிரார்த்தனைகளை விட்டு தூரமாக செல்கிறோம். பிரார்த்தனைகளை கேட்கக்கூடிய விஷயத்திலே பொறும்போக்காக இருக்கிறோம். பள்ளிவாசலிலேயே யாருக்காவது பிரார்த்தனை செய்யுங்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அதை கூட கேட்பதற்கும் நாம் தயங்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவனிடத்திலே அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்யக்கூடிய அடியார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான், நேசிக்கிறான். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனிடத்திலே நாம் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கைகளை வெறுமன திரும்ப அனுப்புவதற்கு ரப்பல் ஆலமீன் வெட்கப்படுவதாக சொல்கிறான். அப்படி என்றால் தருவதற்கு இறைவன் தயாராக தான் இருக்கிறான், கேட்பதற்கு நாம் தான் இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜும்ஆவிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்கிறார் என்பதாக. எனவே இன்று ஜும்ஆவுடைய தினமாக இருப்பதால் அந்த நேரத்தையும் நாம் பிரார்த்தனைக்காக செலவிட வேண்டும். உலமாக்கள், அறிஞர்கள் அந்த நேரம் என்ன என்பதை பற்றி கருத்து சொல்லும் பொழுது மகரிபுக்கு முன்னால் உள்ள நேரம் என்பதாகவும், சில அறிஞர்கள் அசருக்கு முன்னால் உள்ள நேரம் என்பதாகவும் சொல்கிறார்கள். எனவே ஜும்மா நாள் முழுவதுமே பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எனவே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்படி செய்கிறோமோ அதே போன்று நம்முடைய சமூகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள், குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டத்திலே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து இறைவனிடத்திலே எல்லாவற்றிற்காகவும் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்டான பதில்களை வழங்குவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். நம்முடைய பாவங்களை ரப்புல் ஆலமீன் மன்னித்தருள்வானாக. நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக. எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பாதிப்பிற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ரப்புல் ஆலமீன் வெற்றியும் உதவியும் வழங்குவானாக. எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ரப்புல் ஆலமீன் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்துவானாக. اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم.
واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى وأولى وأعلى وأعز وأجل وأتم وأهم وأكبر، والله يعلم ما تصنعون.